வணக்கம். இன்று நாம் எழுத்தாளர் போப்போ எழுதிய சுகந்தவள்ளி சைக்கிளின் அறிமுகப் பகுதியை இந்த தாமிராவுடன் கேட்கப் போகிறோம். சுகந்தவள்ளி அத்தியாயம் 1 அறிமுகம். சுகந்தவள்ளி சைக்கிள் என்று சொன்னால் ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சைக்கிளை உலகில் யாருமே வைத்திருந்ததில்லை என்று சோமசுந்தரம் மணிமேகலையிடம் அன்றும் பீற்றிக் கொண்டிருந்தான். மணிமேகலையும் மாவரைத்து முடிக்க நேரமாகும் என்பதால் அவன் கூறுவதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தாள். மணிமேகலை ஊர் பள்ளிக்கூடத்தில் 4வது படிக்கும் சுட்டி. கதை என்றால் அவளுக்கு உயிர். யார் என்ன கதை கூறுகிறார்கள் என்பது அவளுக்கு முக்கியமில்லை. கதை முடிந்த அளவுக்கு நீளமாக இருக்க வேண்டும். சுகந்தவள்ளி கதையும் அதுபோல்தான். 2 வருடமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தினசரி கதை இல்லை என்றாலும் ஒரு வாரத்தில் குறைந்தது 4 முறையாவது சுகந்தவள்ளி சைக்கிளை பற்றின தகவல் அவளுக்கு வந்துவிடும். ஊரில் ஒருவர் கூட அந்த சுகந்தவள்ளி சைக்கிளை பார்த்ததில்லை. அது சோமசுந்தரத்தின் கண்களுக்கு மட்டுமே தெரிந்த அதிசய சைக்கிள். அந்த அதிசயம்தான் மணிமேகலையை தனக்குள் சுருட்டி இருத்துக்கொண்டது. இந்த அறிமுகத்தோடு அடுத்த பாகங்களை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வெறும் ஒலிவடிவ புத்தகங்கள் போல கேட்கவிருக்கிறோம். இது வெறும் அறிமுகம்தான். அத்தியாயம் 1 சந்திப்போம். தாமிராவுடன் இணைந்ததற்கு நன்றி. இனிய நல்வாழ்த்துக்களுடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.